உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை கையில் எடுக்கும்போதே ஆர்டர் போடுறோம். இன்டைம் ஸ்டே இல்லை எங்களுடைய இது பாருங்கள், நீங்கள் வரம்பு மீறுறீங்க, கூட்டாட்சி தத்துக்கு எதிராக இருக்கீங்க. உடனே இங்கே இருக்கிறவங்க வெற்றின்னு இன்டைம் ஸ்டே கொடுத்ததுக்கே வெற்றி, நீதி வென்றது. பார்த்தீங்களா, கோர்ட்டே சொல்லிடுச்சு, உத்தரவு போட்டுச்சு. கோர்ட் என்ன கமெண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது. அது பேர் பட்டினியால் இன்றைக்கி உறங்கிட்டு இருக்கிறாங்க. 1000 ரூபா 500 ரூபாய்க்குலாம் குடும்ப வன்முறை நடக்குது. இவர்கள் ஒரு நடிகைக்கு ஒரு இரவுக்கு 35 லட்ச ரூபா கொடுத்ததா இடி தகவல் வந்து செய்தியாக வருது. இவருடைய வாழ்நாளில் கூட அந்த காசை சம்பாதிக்க முடியாது. ஒரு நடிகை ஒரு இரவில் அதிகாரிகள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாங்க. இப்போ உங்கள் குடும்பி அவங்க கையில். மற்ற அமைச்சர்கள் இவங்களாம் மாட்டினப்போ கூட இவங்க பெருசாக அழட்டிக்கல. வேறு மாதிரி இடத்துக்கு நகர்த்துன்றதுனால இவங்க குடும்பி அவங்க கையிலன்றதுனால எந்த வருஷமும் போகாதவர் இந்த வருஷம். ஆனால் உரிமை கேட்க போகிறீங்க, ஊர்ந்து போகல, எல்லாம் ஓகே. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க வாழ்நாள்லேயே. அப்போ அதில் கலந்துட்டு வர வேண்டியதானே. எதுக்கு பிரதமரை பார்க்குறீங்க? இங்கே பிரதமர் வந்தப்போ கூட சந்திக்க முடியாது, நீங்கள் வேறு இடத்துல நிகழ்ச்சி வச்சுக்கிட்டு அமைச்சர்களை அனுப்பிச்சி வச்சு. ஆனால் இப்போ மட்டும் பிரதமரை போய் தேடி போய் பார்க்குறீங்க. வின்னர் படம் வரலாம், அது மாதிரி உள்ளே இது பண்ணிட்டு வெளியில் வந்து நெஞ்சை நிமித்திட்டு வருவாங்க. இவர்கள் வீரம் இவ்வளவுதான். முதல்வர் அவர்கள் வந்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் வந்து சந்திச்சிருக்காரு. ரைடு பற்றி பேசியிருப்பாங்க. அதான் இந்த மாதிரிலாம் நடக்குது, நான் இன்றைக்கி வெள்ளை கூட எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர்களுடைய ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல, தமிழ்நாட்டில் கால் ஊனணும், என்டிஏ கூட்டணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏடிஎம் கூட்டணி அமைஞ்சிருக்கு. அப்போ அவர்கள் அரசியலை அவங்க பண்ணுவாங்கல்ல. காங்கிரஸை கூட்டணி வெளியே அனுப்புங்க, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, எங்களுக்கு அதுதான் அப்படின்னா சரிங்க தலைவர் அப்படின்ட்டு இங்கே வந்து காங்கிரஸை. தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டாஸ்மார்க் ஊழல் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வந்து இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? டாஸ்மார்க் வழக்கு சம்மந்தமாக மார்ச் மாதம் ரைடு போனாங்க. டாஸ்மார்க்கில் இருக்கிற 41 வழக்குகள், அந்த வழக்குகளை பொதுவாக வந்து இடி நேரடியாக உள்ளே வர முடியாது. ப்ரிடிகேட்டட் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மூல வழக்குகள். ஏதாவது ஒரு வழக்கை, ஒரு எஃப்ஐஆரை ஏதோ ஒன்று பேஸ் பண்ணி தான் இடி ரைடே வர முடியும். இடி ரைடுனா ஏதோ இந்த வழக்கு எடுத்துட்டாங்க உடனே ரைடு அப்படிலாம் வரமாட்டாங்க. இப்போ இவங்க உச்சநீதிமன்றத்தில் கேட்குறாங்களே என்ன ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ்ன்றாங்க. இப்போ இங்கே உருட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த வழக்குலாம் சின்ன வழக்கு, ஒரு ஆள் வழக்கு, அதை வச்சுட்டு வர முடியுமா அப்படின்னு. இடி வந்து இந்த ஒரு விஷயத்தில் இடி வருதுன்னா பண பரிமாற்றம், மணி லாண்ட்ரி நடக்குது. அதாவது கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடாக சம்பாதிக்கிற பணத்தை வேறு வகையில் அதை ஒயிட் ஆக்கிறது அதை பண்ணுறாங்க அப்படின்னு சந்தேகம் இருந்தால் அமலாக்கத்துறை உள்ளக்க வந்து ரைடு பண்ணுவாங்க. அப்போ டாஸ்மார்க்கில் இந்த மாதிரி ஏகப்பட்ட லஞ்ச ஊழல் வழக்குகள் இருக்குது, அதை பேஸ் பண்ணி வர்றாங்கன்னா இந்த லஞ்ச ஊழல் சம்மந்தப்பட்டவர்கள் பெரிய ஆட்களுடைய கைகளாக இருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஏதோ ஒரு வகையில் இவங்க இதுக்குள்ளே ஒரு பெரிய நெட்வொர்க் இயங்குது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதற்கான இப்போ பார்த்தீங்கன்னா இடியில் தான் ரைடு நடக்கணும். ஏன் ரத்தீஷ் ஆகாஷ் வரைக்கும் வருது? அப்போது அந்த நெட்வொர்க் முழுவதையும் எடுத்துட்டு ஒரு நாள் ரைடு வருவாங்க. அப்படி ரைடு வரும்பொழுது ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்ற எல்லாத்தையும் வந்து கேஜெட்ஸு, மற்ற விஷயங்கள், செல்ஃபோனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி அவர்கள் அந்த க்ளோனிங் சொல்லுவாங்க. செல்ஃபோனை பிடிங்கின்னு போக மாட்டாங்க, அதுக்கு நவீன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் உங்கள் இது எல்லாத்தையுமே எடுத்துரும். அப்புறம் உங்கள் ஐபி அட்ரஸ்ஸு, ஃபைலு, அது இது, கம்ப்யூட்ரு, ஹார்ட் டிஸ்க்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ப்ளஸ் மற்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நடக்கிற விசாரணைகள், இதெல்லாம் வரும்பொழுது ஏகப்பட்ட குற்றச்சம்பவங்கள் வெளியே வரும். ஏன்னா இவங்களும் ஏற்கனவே விசாரித்து வச்சுருப்பாங்க. அப்போது இதற்கு பிறகு ரைடுக்கு பிறகு ஒரு ப்ரெஸ் நோட் வெளியிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா முறைகேடு நடந்திருக்கு. இது இல்லாமல் டெண்டர் டாக்குமெண்ட்லாம் எடுக்கும்போது தெரியும்ல, டெண்டர் விட்டதில் பொதுவாக டெண்டர் அப்படின்னால என்ன அர்த்தம்? ஒரு டிரான்ஸ்போர்ட் சொல்கிறாங்கல்ல, டிரான்ஸ்போர்ட்டை தமிழகம் முழுவதும் இயக்குவதற்கான டெண்டர். அப்போ ஒருத்தர் நான் 100 கோடி ரூபாய்க்கு பண்ணித்தரேன், ஒருத்தர் நான் 90 கோடி ரூபாய்க்கு பண்ணித்தரேன், ஒருத்தர் நான் 89 கோடி பண்ணித்தரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெண்டருக்குரிய தகுதி டெண்டர்தாரன் பார்ப்பாங்க. அப்புறம் 100, 90, 89னா 89 கோடியை செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் டெண்டர். ஆனால் இங்கே யாரையும் அந்த மாதிரி இல்லாமல் டெண்டரே விடக்கூடாது. இங்கே யாரையுமே இது பண்ணாமல் ஒரே ஆள் இது ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அவருக்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஒரு அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? அதுக்கு பின்னாடி முறைகேடு இல்லாமல் எப்படி இருக்கும்? அப்புறம் டாஸ்மார்க் சரக்குகள் ஆலைகள்லேருந்து டாஸ்மார்க் மட்டும்தான் போகணும், ஒரு பாட்டில் கூட வெளியே விற்கக்கூடாது.
ஏன்னா டாஸ்மார்க்கு பிராந்தி விஸ்கி மற்ற எல்லாத்தையும் விற்கிறதுக்கு கவர்மெண்ட் மட்டும்தான் அனுமதி, வேறு யாருக்கும் கிடையாது. அப்போ நீங்கள் போய் வெளியில் விற்றீங்கன்னா அதுக்கு பேர் கள்ளச்சாராயம், முறைகேடாக விற்கிறது. அப்போ இங்கே மட்டும் வரல, வெளியிலையும் விற்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு ப்ரெஸ் நோட்டில் சொல்கிறாங்க. அதற்கு பாட்டிலிங் கம்பெனிங்க, அந்த டாஸ்மார்க் பாட்டில் கொடுக்குதுல்ல அந்த கம்பெனிகள் இப்போ 1 லட்சம் கவர்மெண்ட்டுக்கு ஆலைகள் சப்ளை பண்ணோன்னா வெளியில் விற்கிறதுக்கு தனியாக சப்ளைக்கு பாட்டிலிங் கம்பெனிகள் மூலிமா அப்போ கை கோர்த்துக்கிட்டு இவங்க செயல்பட்டாங்க. இது ஒரு குற்றச்சாட்டு. பார்களுக்கு லைசன்ஸே கொடுக்கல, 1-2 கொஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னா அதிகபட்சமாக 4000 சில்லற பார் வரைக்கும் எனக்கு என்னென்னு லைசன்ஸ் இல்லாமல் இயங்கிச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுலேயும் முறைகேடு நடந்திருக்கு. பார் லைசன்ஸ் கொடுத்ததுலேயும் முறைகேடு நடந்திருக்கு. போஸ்டிங்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது, இல்லாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பணம், இந்த மாதிரி இதையெல்லாம் எடுக்கும் பொழுது இதில் வர அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு. 10 ரூபா வச்சாலும் 10 கோடி ரூபா டெய்லி, 40 ரூபா வச்சா 40 கோடி ரூபா. அப்போ இந்த மாதிரி வந்த பணம்லாம் மிகப்பெரிய அளவில் ஜென்ரேட் ஆகிருக்கு. இது பலருக்கும் கை மாறி இருக்குது. அரசியல்வாதிகள் பலரும் வந்து இதில் பெரிய செல்வாக்குள்ளவங்க இருக்கிறாங்க. அப்படின்றப்போ ரைடு அது தனிநபர்கள் வரையிலும் நீளுது. டாஸ்மார்க் பணத்துக்கு ஒரு தயாரிப்பாளர், பட தயாரிப்பாளர்கிட்ட ரைடு போகிறாங்கன்னா அப்போ இந்த பணம் வந்து அங்கே போயிருக்கா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. இந்த நேரத்தில் தான் இவர்கள் உச்சநீதிமன்றம் போய் ஒரு இங்கே ஹைகோர்ட்டில் பண்ணுறாங்க, முடியல, உச்சநீதிமன்றத்தில் போய் மறுபடியும் போடுறாங்க. நீ ஹைகோர்ட்டு என்ன சொல்கிறத பார்த்துக்கன்றாங்க. ஹைகோர்ட்டு இது கரெக்டுன்னு விசாரிச்சுட்டு ஒரு 40 பக்கம் ஸ்டேட்மெண்ட், இது தீர்ப்பு கரெக்டு தான், நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ரைடு நடக்குது. அப்போது மறுபடியும் உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை கையில் எடுக்கும்போதே ஆர்டர் போடுறாங்க, இன்டீம் ஸ்டே. இல்லை எங்களுடைய இது பாருங்கள், நீங்கள் வரம்பு மீறுறீங்க, கூட்டாட்சி தத்துக்கு எதிராக இருக்கீங்க, இல்லைங்க 1000 கோடி ரூபாய்க்கு ஸ்கேம் நடந்திருக்கு, என்ன அதுக்கு ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் சொல்லுங்கள், அதெல்லாம் நான் விளக்கமாக உங்களுக்கு மனுவாக தாக்கல் பண்ணுறோம், அது தாக்கல் பண்ணுங்கள் வெக்கேஷன் கோர்ட்டுக்கு, இப்போதைக்கு இன்டீம் ஸ்டே போங்க. உடனே இங்கே இருக்கிறவங்க வெற்றின்னு இன்டீம் ஸ்டே கொடுத்ததுக்கே வெற்றி, நீதி வென்றது. பார்த்தீங்களா, கோர்ட்டே சொல்லிடுச்சு, உத்தரவு போட்டுச்சு. கோர்ட் என்ன கமெண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது, தீர்ப்பில் சொல்கிறது தான் உண்மையான கண்டனம், உண்மையான பதிவு. சும்மா ஜட்ஜி ஒரு கோவத்தில் 4 வார்த்தை சொல்கிறாருன்னா அதெல்லாம் கணக்கு இல்லை. இதை தூக்கிட்டு இங்கே சுற்றிக்கிட்டு பெருசாக ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தற்காலிக வெற்றி, நிரந்தர வெற்றி இல்லை அப்படின்றதான் இந்த இதில் பார்க்க வேண்டியது. இந்த டாஸ்மார்க் ஊழலில் வந்து ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் அதே மாதிரி ரித்தீஷ்க்கு வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இவங்களுக்கு தொடர்பு இருந்தாலும் இப்போ இவங்க வந்து தலைமறைவாக தான் இருக்காங்க. தொடர்பு இல்லை அப்படின்னா ஏன் தலைமறைவாக இருக்கணும்? வந்துடுவாங்க. தொடர்பு இல்லைனால வர்றதில்லை, இடைக்கால தடை இல்லை, அதனால் எதுவுமே இப்போ ஈடியால் பண்ண முடியாது. அதனால் அவர்கள் மறுபடியும் வந்துடுவாங்க. ஈடிக்கு மறுபடியும் ஈடி அந்த வெக்கேஷன் கோர்ட்டுக்கு பிறகு இந்த ஆர்டரை வெக்கேட் பண்ணாங்கன்னா அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியாது. ஒருவேளை அப்போது ஆர்டரு ரிவோக் ஆகி ஈடி மறுபடியும் விசாரணைக்கு வரும், நம்மலாம் மாட்டுவோம்னு தெரிஞ்சால் உண்மையில் ரத்தீஷ் வராமல் கூட இருப்பார். இதுவும் நடக்கும். அதனால் இது ஒரு நிறுவனம், அதை தாண்டி தனிநபர்கள் இதில் இருக்கிறாங்க. அந்த தனிநபர்கள் அரசியலில் இருக்கிற முக்கியமானவர்களோட தொடர்பில் இருக்கிறவங்க, நட்புல வட்டயத்தில் இருக்கிறவங்க அப்படின்றது ஒரு மோசமான நிகழ்வு. இதன் மூலிமா இது வெளிப்பட்டுடுச்சு. இப்போ அதோடைய விளைவு இவர்கள் போய் ஸ்டே வாங்கியிருக்காங்க, இன்டீம் ஸ்டே வாங்கியிருக்காங்க. இது மீண்டும் ஈடி இந்த ஸ்டேவை விளக்கிறதுக்கான வேலையை பண்ணுவாங்க. அதனால் இது இதோடு நிற்காது, இது தொடரும். ரித்தீஷோடைய பேக்ரவுண்ட்லாம் நிறைய சர்ச் பண்ணுறப்போ அவர் வந்து ஆடம்பரம் பங்களா வச்சுருக்காரு, அதில் பார்ட்டி நடந்திருக்கு, அதில் பல ஹீரோயின்கள் வந்து கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மோசமான நிகழ்வு. ஒரு பக்கம் மக்கள் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க, 5 ரூபாக்கும் 10 ரூபாக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கை பல பேர் பட்டினியால் இன்றைக்கி உறங்கிட்டு இருக்கிறாங்க. நைட்டு சாப்பாடு இல்லாமல் தூங்குறவங்க ரொம்ப பேர், வறுமையில் வாடுறவங்க. 1000 ரூபா 500 ரூபாக்கெல்லாம் குடும்ப வன்முறை நடக்குது, குடும்பத்தில் கொலை நடக்குது, இவ்வளோலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. வாழ்க்கை தள்ளுறதே பெரும்பாடாக இருக்குது. சம்பளன்றது பார்த்திங்கன்னா 10,000 15,000 வாங்கிட்டு நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன்ட்ட தான் போக்குவரத்து போலீஸாரும் இவங்களும் சட்டத்தை நிலைநாட்டுறாங்க. காரில் வரவங்க சீட் பெல்ட் போடாமல் ஃபோன்பே பலரும் பார்க்குறேன் ரோட்டில், எனக்கு என்னென்னு போகிறாங்க. அப்போது சாதாரண மக்கள்கிட்ட தான் இந்த சட்டங்கள் இதெல்லாம் வந்து கடுமை காட்டுது. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் எனக்கு என்னென்னு போய்கிட்டு இருக்காங்க, எங்கேயும் நிறுத்தி யாரும் இதில் அந்த மாதிரி ஒரு வகையான சூழ்நிலை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இவர்கள் ஒரு நடிகைக்கு ஒரு இரவுக்கு
இரவு விருந்துக்கு கலந்துக்கிறதுக்கு 35 லட்ச ரூபா கொடுத்ததா இடி தகவல் வந்து செய்தியாக வருது. அது ரொக்கமாக இல்லாமல் பொருளாக வந்து எப்படியோ வழங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது இது அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் பார்க்கும் பொழுது எவ்வளோப்பட்ட ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறாங்கன்றது ஒருவருடைய வாழ்நாளில் கூட அந்த காசை சம்பாதிக்க முடியாது. 35 லட்ச ரூபான்றது ஒருவருடைய வாழ்நாளில் கூட சம்பாதிக்க முடியாத தொகை. ஒரு நடிகை ஒரு இரவில் ஒரு விருந்தில் கலந்துக்கிறதுக்கு சன்மானமாக வாங்குறாங்கன்னா அந்த பணத்துடைய மதிப்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செல்லா காசு. அந்த அளவுக்கு எங்கேயோ இருக்கிறாங்கன்றது தான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் பல விஷயங்கள் இந்த ரைடில் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. போக போக தெரியும் என்ன ஏதுன்னு. தற்காலிக தடைன்றதுனால இப்போதைக்கு பல விஷயங்கள் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போது இந்த இடி ரைடு வந்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்தாலுமே வந்து உடனடியாக வந்து முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு செல்கிறாரு. டெல்லிக்கு செல்கிறது என்ன காரணம் அப்படின்னா, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உண்மையிலேயே அதுக்காக தான் போகிறாரா, இல்லை இந்த இடி ரைடு விஷயமா பேசுகிறதுக்காக போகிறாரு? இதை வந்து நான் சொல்கிறேன், அவங்க ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி இவர் முதல்வராக வந்த பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 நிதி ஆயோக் கூட்டங்கள் நடந்திருக்கு. 3த்துலேயுமே முதல்வர் கலந்துக்கல. தமிழக பிரதிநிதிகள் கூட கலந்துட்டாங்களான்னு தெரியாது. முதல் இதுக்கு எங்கள் அப்பாவுடைய நினைவு நாள்னு இதை சொல்லி போகல. 2வது இதுக்கு ஜப்பான் போயிட்டார். 3வது இதுக்கு மெட்ரோ ரயிலில் நிதி ஒதுக்கலை அப்படி இப்படின்னு ஒரு அற்ப காரணங்களை சொல்லிவிட்டு கலந்துக்க முடியாதுன்னு சொன்னார். 4வது நிதி ஆயோக் கூட்டத்தில் இப்போ இருக்கிறது பார்த்தா எல்லாத்தோட கொடூரமாக இவங்க நிதி தரல, கல்வி நிதியை மறுக்கிறாங்க, வஞ்சிக்கிறது அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ மட்டும் போய் கலந்துக்கிறார். அதே 43,000 கோடி ரூபா மெட்ரோ இது பிரச்சனை தீரல. அப்போ இவர் இதுக்கு மட்டும் வலுக்கட்டாயமாக இவருக்கு வந்து கிளம்புறாரு. இவருடைய கூட்டாளிகள் கேரளாவுடைய பினராயி விஜயனோ மம்தாவோ வேறு யாரும் கலந்துக்கல. இந்த ரங்கசாமி கூட கலந்துக்கல, கூட்டணியில் இருக்கவர். நிதிஷ்குமார் கூட்டணியில் இருக்கிற கலந்துக்கல. ஆனால் இவர் மட்டும் போய் கலந்துக்கிறார். அப்படின்னா என்ன? 2வது பிரதமரை பார்க்கறதுக்கு நேரம் கேட்குறாரு. இதை எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுறாரு. வெண்குடைக்கு நேரம் வந்து விட்டது, இதுக்கு தான் போகிறான்னு. உடனே அவரை திட்டி ஒரு ரிப்ளை பண்ணுறாரு. உரிமையை கேட்க தான் போகிறேன், நான் ஊர்ந்துலாம் போகலான்னு. ஆனால் உரிமை கேட்க போகிறீங்க, ஊர்ந்து போகல, எல்லாம் ஓகே. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க உங்கள் வாழ்நாள்லேயே. அப்போ அதில் கலந்துட்டு வர வேண்டியதானே? எதுக்கு பிரதமரை பார்க்குறீங்க? பிரதமரை இந்த ரைடுக்கு முன்னாடியோ இல்லை போன மாதம் தமிழக உரிமைக்காக பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களை எல்லோரும் மதிப்பாங்க. 1000 அரசியல் காரணங்கள் இருந்தாலும் அரசு தலைவராக அவர் போய் பிரதமரை பார்க்குறாரு அப்படின்றத எல்லாருமே ஏற்றுக்குவாங்க, யாரும் விமர்சிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் போகிறது என்ன? எதுக்கு பிரதமரை போய் பார்க்குறீங்க? இங்கே பிரதமர் வந்தப்போ கூட சந்திக்க முடியாது, நீங்கள் வேறு இடத்துல நிகழ்ச்சி வச்சுக்கிட்டு அமைச்சர்களை அனுப்பிச்சி வச்சிங்க. ஆனால் இப்போ மட்டும் பிரதமரை போய் தேடி போய் பார்க்குறீங்க. இதுதான் இன்றைக்கி நிலைமை. அப்போ இதற்கான இப்போ இது சம்மந்தமாக எடப்பாடி பழனிசாமி இவர்களுடைய விமர்சனமும் எல்லாத்தையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளியர் கட்டு இமேஜ் தெரியும். அதனால் எல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இவர்கள் வீரம் இவ்வளவு தான். நான் இந்த இடி ரைடு பற்றி வந்து உதயநிதி அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது, ரைடுக்கெலாம் வந்து நாங்கள் பயப்பட மாட்டோம், நிதி ஆயோக்காக மட்டும்தான் வந்து முதல்வர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாகவே அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பேசுறதெல்லாம் திமுக ரொம்ப சாதாரண விஷயங்க. இந்திரா காலத்துலேயே அப்படி பேசினவங்க தான். அவ்வளோ பேசிட்டு தனியாக ரூமில் போயிட்டு சமாதானம் பேசுகிறவங்க தான். இது ஆண்டாண்டு காலம் இந்த அரசியல் திமுக அரசியல்லாம் பார்த்துட்டு வரவங்க, இந்த வைகோ போன்றவர்களை பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். வெளியில் இந்த வின்னர் படம் வரல, அது மாதிரி உள்ளே இது பண்ணிட்டு வெளியில் வந்து நெஞ்சை நிமித்திட்டு வருவாங்க. எதுவுமே நீங்கள் பைப்பில் இல்லைன்னா நீங்கள் எதுக்கு பிரதமரை பார்க்குறீங்க? 3 வருஷமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்காதவர் இப்போ எது கலந்துக்கிறீங்க? இது எல்லாருக்கும் தெரியும். வெளியில் வீரம் பேசிக்குவாங்க. இடி அல்ல, மோடிக்கு கூட நாங்கள் பயப்பட மாட்டோம். மோடி ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் வாட்டில் ஒரு ஆட்சியை நடத்துனீங்கன்னா நீங்கள் வாட்டில் போக போகிறீங்க. மோடி இன்னும் பூச்சாண்டியா? அவர் நாட்டுடைய பிரதமர். நீங்கள் உங்களுக்கான நல்ல ஆட்சியை கொடுத்துட்டு அரசியல் ரீதியாக எதிர்த்துக்கிட்டு அரசு ரீதியாக உங்களுடைய உரிமைகளை ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் அமைச்சர்கள் போய் தமிழ்நாட்டுக்கான இதை வாங்குறதுல பிரச்சனை இல்லையா? யாரும் தடுக்க போகிறதில்ல. இன்னும் கேட்டால் எல்லாருமே கூட நிற்பாங்க. அரசியல் ரீதியாக எதிர்த்தாலும் அரசு ரீதியாக அவர் உரிமைகளை போய் பேசி வாங்குறாருன்னு அப்படி பிஜு பட்நாயக்கெலாம் பண்ணியிருந்தாங்கல்ல. நீங்கள் மட்டும் இங்கே திராவிட மாடல் அது இதுன்னு உருட்டுறது. அதனால் வாழ்நாள் பூரா இந்த உருட்டுறது, இந்த பொய் விளம்பரம் இதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இடி ரைடே வந்து பாஜகவும் திமுகவும் நடத்துகிற ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து விமர்சிக்கிறாங்க. இப்போ பிரதமர் மோடி சந்திக்கிறாரு, நாளைக்கே இந்த இடி ரைடு ஒன்றும் இல்லை அப்படின்னா நாடகம் தான். ஏன்னா அவர்கள் ஒன்றும் யோகியர்கள் இல்லையே. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இடி ரைடு மூலியமாக பலரை பணிய வைத்தவர்கள் தானே அவங்க. நாளைக்கே இந்த அஜித் பவர் மாதிரி புனிதரானார்ல, அஜித் பவர் இவங்க கட்சியில் சொன்ன அந்த மாதிரி இவர்கள் கூட புனிதராகலாம்.
அப்போ நடுவில் பேசிக்கிட்டு நம்பி பேசிக்கிட்டு இருக்கிறவன் முட்டாள்கள் ஆகலாம். இப்போ கூட நீங்கள் என்ன வேணும் தலைவரே, ஏன் இப்படி காங்கிரஸை கூட்டம் வெளியே அனுப்புங்க, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது எங்களுக்கு அதுதான் அப்படின்னா, சரிங்க தலைவர் அப்படின்ட்டு இங்கே வந்து காங்கிரஸை வெளியேற்ற வேலை நடக்கும். கடைசி டைமில் அவங்க போயிட்டு தாவேகா கூட சேர்ற நிலமை வரும். இப்படி கூட நடக்கலாம். அதுக்கு இவர்கள் இந்த விலையை கொடுக்கலாம். காங்கிரஸ்லாம் வெளியேற்றிட்டு இவங்க தனியாக நின்னா ஆட்சியே திமுக இழக்கலாம். அதனால் இது அரசியல் இவர்கள் செய்ததுக்கு இவர்களே பலனை அனுபவிக்கிறார்கள். அதுதான் விஷயம். மோடியை வந்து சந்திச்சுட்டு வந்தால் இந்த இடைக்கால தடை வந்து நிரந்தரம் தடையாக மாறும் சொல்ல முடியாது. இல்லை ஒத்துக்காமல் கூட இருக்கலாம். ஏன்னா அவர்களுடைய ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல, தமிழ்நாட்டில் கால் ஊனணும். என்டிஏ கூட்டணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏடிஎம் கூட்டணி அமைஞ்சிருக்குது. அப்போ அவர்கள் அரசியல் அவங்க பண்ணுவாங்கல்ல, அந்த அரசியல் பண்ணுறதுக்கு நீங்கள் தலையை கொடுக்குறீங்கல்ல. நீங்கள் ஒன்றுமே சேம புனிதர்களாக இருந்தால் அவங்கள எதுவும் பண்ண முடியாதுல்ல. உங்கள் வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வருதுன்னா நீங்கள் முறைகேடாக சொத்து சேர்த்துன்னு தான் வருவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக கணக்கை வச்சுருந்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்தால் கூட என்ன எடுக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எல்லாத்துலேயும் தப்பு செஞ்சால் தானே. நீங்கள் நைட்டில் 1 மணிக்கு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிங்க, வண்டியில் தப்பு பண்ணியிருந்தால் பயந்து போவீங்க. இல்லை ஒரு கஞ்சா பாக்கெட் ஒரு பையில் வச்சுருந்தீங்கன்னா பயந்து போவீங்க. நீங்கள் ஏதோ ஒரு படிச்சுட்டு இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னா போலீஸே மடங்கின கூட உங்களுக்கு என்ன இருக்குது போது பிரச்சனை? போலீஸே இருந்தால் கூட உங்களுக்கு மனசில் பயம் வருமா? எங்கே போகிறீங்க? ஒரு நிகழ்ச்சி சார், முடிச்சுட்டு போகிறேன். ஏங்க இவ்வளோ லேட்டாக போகிறீங்க? லேட் ஆகிடுச்சு சார். வேறு ஏதாவது? இல்லை ஒன்றும் இல்லை சார். சரி பார்த்து போங்க, அவ்வளோதான். இவங்கெல்லாம் மடக்குவாங்க. மது அருந்துற பழக்கமே கிடையாது சார் சொல்லுவேன். நான் ஒரு டீ டோட்டலர் சார். சரி சார் போங்க சார். சில பேர் இல்லை சார் கவுண்டிங் கணக்கு அப்படின்வாங்க. அவ்வளோதானே. இப்போ மது அருந்திட்டு நான் வண்டி ஓட்டு போனால் எனக்கு எப்படி இருக்கும்? அங்கே வண்டியை பார்த்தோன்னா நான் யூட்டர்ன் அடிச்சுட்டு தப்பிக்க பார்ப்பேன். இல்லாட்டி வீடு போகிற வரைக்கும் எனக்கு நிம்மதியாக இருக்காது. பயந்து ஓட்டுவேன் நான். எங்கே மடக்க போகிறாங்களோன்னு. இதானே வாழ்க்கை. அப்போ நீங்கள் கரெக்டாக இருந்தால் உங்கள்கிட்ட யாராவது வர முடியுமா? இப்போ நீங்கள் லோக்கல் போலீஸை முறைக்கிறீங்க, பத்திரிகையாளர் லோக்கல் போலீஸை பற்றி வந்து அயோக்கியத்தனம் பண்ணுறான், இதை பண்ணுறான், மறைஞ்சி திரிஞ்சு லஞ்சம் வாங்குறது அதெல்லாம் எல்லாம் எழுதுறீங்க. உங்களை ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் ஒரு வீரியமான பத்திரிகையாளராக இருக்கீங்க. நீங்கள் தப்பு செஞ்சு ஒரு விஷயத்தில் அவங்கள்ட்ட மாட்டினீங்கன்னா அவங்களை விடுவாங்களா? இல்லாட்டி நீங்கள் வேலை செய்கிற ஒரு பத்திரிகை அலுவலகம் மேட்டரில் மாட்டுது. அவங்க வந்து போய் நான் சார் பார்த்து தான் பண்ணுங்கள் சார், வேறு ஒன்றும் இல்லை சார், இந்த மேடத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க, எங்களோட கோரிக்கை அவ்வளோதான் அப்படின்னா அவங்கன்னா உங்களுக்கு இறக்கப்படுவாங்களா? நீங்கள் கிளம்புங்க, இல்லாட்டி அந்த இது போவேண்ணா, நீங்கள் டெஸ்கில் உட்காருங்க அப்படின்ட்டுருவாங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் அரசியலில் நடக்கும். அதில் ஒன்று தான் இதெல்லாம். நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. டாஸ்மார்க்கில் ஏகப்பட்ட முறைகேடுகள், அது நீங்களே தலையை கொடுக்குறீங்க. ரைடு நடத்துறதுக்கான அனைத்து சூழ்நிலைகளும் அங்கே இருக்குது. ரைடு நடத்துகிறாங்க, அதிகாரிகளை பிடிக்கிறாங்க, அதிகாரிகள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. இப்போ உங்கள் குடிமை அவங்க கையில். அதனால் எப்போவுமே போகாத உங்கள் குடிமை அவங்க கையில்னா மற்ற அமைச்சர்கள் இவங்களாம் மாட்டினப்போ கூட இவங்க பெருசாக அழட்டிக்கல. இப்போ வந்து ரைடு வேறு மாதிரி இடத்துக்கு நகருதுன்றதுனால இவங்க குடிமை அவங்க கையிலன்றதுனால எந்த வருஷமும் போகாதவர் இந்த வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறார். சரி, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு தான் வருவார்னு பார்த்தா பிரதமரை இதை சாக்கா வச்சு பிரதமரை சந்திக்கிறது நேரம் கேட்டு நீங்கள் 4:30 மணிக்கு சந்திக்கிறார். அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பாருங்கள். உங்களுடைய இப்போ அவர் சொல்கிறாரு வெண்குடைக்கு டைம் வந்துச்சுன்னு, அவர் மேலே கோவப்படுறாரு. ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா இந்த இதெல்லாம் சம்பவங்கள்லாம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமியோட விமர்சனம் கரெக்டுன்ற மாதிரி தானே இருக்குது, மற்றவருடைய விமர்சனம். அதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினத்தில் முதல்வர் அவர்களை வந்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் வந்து சந்திச்சிருக்காரு. 2 முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க சார்? ரைடு பற்றி பேசியிருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது, நான் இன்றைக்கி வெள்ளை கூட எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. நம்ம வேறு என்ன பண்ண முடியும்? வாங்க, எப்போவுமே வரமாட்டீங்க நிதி ஆயோக்கு, இப்போ வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறது, வர வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு, வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மறைமுகமாக பாஜக கூட ஒரு அதுதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் சந்திக்கிறது என்ன அதானே, நாணய வெளியீட்டில் கூப்பிட்டு வந்தார்ல, அது எதுக்கு? அதெல்லாம் அதுக்கு தான். வெளியில் நாங்கள் திட்டிக்கோம் தலைவரை, உள்ளுக்குள்ளே நம்ம உறவு இருக்கோம். வெளியில் கொஞ்சம் திட்டிக்கிறதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு. என்ன அவர் அப்படி திட்டுறாரு, என்னை கேட்காம திட்டா, நான் பார்த்துக்கிறேங்க, அவ்வளோதான். வெளியில் அப்படியே இது, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவு இருக்கும். அது மாதிரி இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம்
அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினத்தில் புதுக்கோட்டையில் வந்து அம்பேத்கருடைய சிலையை வந்து திறந்து வச்சுருந்தாங்க. உதயநிதி அவர்களும் அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும். அப்போது வந்து உதயநிதி வந்து அடுத்த எலெக்ஷனில் வந்து 200 தொகுதிகளில் நாங்கள் வந்து கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சீமான் அவர்களும் வந்து சொல்லியிருந்தாரு 200 தொகுதிகளை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு. 2 கட்சிகளும் விஜய் மாற்றி அவர்களும் மாற்றி சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம். ஆமாம். எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்கார் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம். மக்கள் தான் சொல்லணும் யார் ஆட்சி பிடிக்கணும். அதனால் எல்லாருக்கும் ஆசை இருக்குது, எல்லாரும் சொல்லுவாங்க, தப்பு தப்பாக கணக்கெல்லாம் கூட போடுவாங்க. மக்கள் இறுதியில் தீர்ப்பு மக்கள் கையில் தான் இருக்குது. இவர்கள் இதை மறைக்கிறதுக்கு தான் இந்த ஐடி விங்கி அது இதுன்னு வச்சுட்டு உருட்டுறது. இவர்கள் தான் எல்லாம் இந்த ஒன்றும் இல்லை, இந்த டாஸ்மார்க் மேட்டர்லேயே உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை தான் கொடுத்துச்சு. நீதிபதி சில கமெண்ட்ஸ் சொன்னார். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுக்குமே கிடையாது. ஆனால் அதை தூக்கிட்டு வந்து இங்கே உருட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் உருட்டிகிட்டு இருப்பாங்க. என்ன விலை கொடுத்தும் இந்த மாதிரி இன்டீம் ஸ்டே வாங்கிறது, இந்த அவங்களுடைய ஐடி விங்கி சமூக ஊடகங்களை வச்சு பெருசாக பிரச்சாரம் பண்ணுறது, இஸ்லாமியர்கள் ஆதரவாக இருக்க மாதிரி பண்ணுறது. இப்போ விஜய்க்கு இஸ்லாமிய வாக்குகள் போகுதுன்னா விஜயை வந்து பாஜகவோட கள்ள உறவு வச்சுருக்காரு, பாஜகவோட போயிடுவாருன்னு கிளப்பி விடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அது அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதை வச்சு தான் 200 சீட்டு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சீட்டு வாங்கணுன்றது மக்கள் தான் தீர்மானிக்கணும். அதுதான் நிலமை. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொடுக்குறோம். நன்றி சார்.